64 டிபார்ட்மெண்ட்ல இன்னும் தரல. அதற்கான கூட்டம் இன்னைக்கு புதுச்சேரியினுடைய பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கிற கூட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு அனைத்து கல்லூரியிலையும் அனைத்து பள்ளிகள்லையும் ஸ்ட்ரைக் பண்றோம். ஸ்ட்ரைக் செய்து எங்களுடைய கோரிக்கை இதுதான். 25% இடஒதுக்கீடு யாருக்கு தரணும்? பாண்டிச்சேரி மாணவிக்கு தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம். அது ஒன்று. இரண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர் கண்ணையா என்ற மாணவர் தலைவர் மீது பொய்யான வழக்கை மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் பொய்யான வழக்கை பதிவு செய்து மாணவர் சங்க தலைவரை தேச விரோதி சீல் குத்தி தவறான வழக்கை இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது இரண்டாவது. மூன்றாவது, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளுக்கு அதிகமான கட்டணம் வசூலித்து மாணவர்கள் வஞ்சிருக்கிறாங்க. உண்மைதானே? எல்கேஜி வேலை வாங்குறான், 1 லட்ச ரூபா வாங்குறான்ல, எவ்வளவு டொனேஷன் வாங்குறான். இப்படி வாங்கக்கூடிய தவறான போக்கை முறைப்படுத்தணும். ஒரு ஸ்கூல் இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும் சொல்லிட்டு அதை நிர்ணயம் பண்ண இந்த அரசாங்கம் வலியுறுத்தியும் 25% எல்லோருக்கும் எல்லாம் கல்வி கிடைக்கும் சொல்லக்கூடிய சட்டம் இல்லை. கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம்னா எல்லா தனியார் பள்ளியும் வெளியில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு 25% சீட்டை தனியார் பள்ளியில இலவசமா தரணும். அதான் கல்வி உரிமை சட்டம். இந்த 4 கோரிக்கைகளே முன்வைத்து இலவச லேப்டாப் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தரணும், எல்லா வகுப்புகளுக்கும் தரணும், எல்லா கிளாஸுக்கும் தரணும் டிமாண்ட் வச்சுக்கணும். ஆக இந்த 5 டிமாண்டுகளை வைத்துதான், கோரிக்கை வைத்துதான் நம்முடைய போராட்டம் என்பது நடைபெறுகிறது.